இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே? ஆமாம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறியா? சரி கேளு பார்க்கலாம். அல்டர்னேட்டிங் கரண்ட்னா டைரக்ட் கரண்ட்னா என்ன? அதாவது ஏசினா டிசினா என்ன? அல்டர்னேட்டிங் கரண்ட் பார்த்தோன்னா அதனுடைய வேல்யூலாம் அதனுடைய பொலாரிட்டி பார்த்தோன்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் லெவல் மாறிட்டே இருக்கும். அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தாட்டி அதனுடைய சைக்கிள்ஸ் மாறுதுன்றது ஹெட்ஸில் சொல்லுவோம். அதுதான் அதனுடைய ஃப்ரீக்வன்சி. இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட் பார்த்தோன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு இருக்கும். இப்போ நான் கிராஃபில் காட்டுற மாதிரி டேரக்ட் கரண்ட் பார்த்தோன்னா அதனுடைய பொலாரிட்டி மாறாது. ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ். அந்த டேரக்ட் கரண்ட்டில் பார்த்தோன்னா அந்த வோல்டேஜ் கரண்ட் பார்த்தோன்னா டேரக்ட் கரண்ட்டில் ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஏன் நம்ம அல்டர்னேட்டிங் கரண்ட் டேரக்ட் கரண்ட்ன்றோம்? அந்த கரண்ட்டுக்கு பதிலாக அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் டேரக்ட் வோல்டேஜ் சொல்ல வேண்டியது தானே? ஏன் நீ அந்த அல்டர்னேட்டிங் கரண்ட்டு டேரக்ட் கரண்ட்டுன்ற அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் டேரக்ட் வோல்டேஜ் வேண்டியது தானே? ஏன் கரண்ட் மட்டும் சொல்கிறேன்? ஒன்று அடிச்சிருவோம் ஒன்றா. என்கிட்ட என்ன கேட்டா? டேரக்ட் கரண்ட்னா அல்டர்னேட்டிங் கரண்ட்னா தான் கேட்டா. என்ன நீ வோல்டேஜ் சொல்லக்கூடாதா கரண்ட் சொல்லக்கூடாதான்லாம் கேட்டுக்கிறா? இருடா பொருடா பயம் இருக்கட்டும். சொல்லு. இது இப்போயே தெரிஞ்சுக்கோ. 1700 1800 காலகட்டத்திலலாம் பார்த்தோன்னா சயின்டிஸ்ட்டு அப்புறம் அப்போ இருந்த இன்ஜினியர்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி, அதாவது அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ நகருதுன்றதை நம்ம வந்து கரண்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனுடைய கரண்ட் ஃப்ளோ வந்து அதனோட டேரக்ஷன் ரிவர்ஸ்லையும் ஃப்ரண்ட்டும் போயின்னு வந்துருந்ததுன்னா அது அல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஒரே டேரக்ஷனில் போச்சுன்னா டேரக்ட் கரண்ட்டுன்னு சொன்னாங்க. இதனால தான் நம்ம கரண்ட்டுன்னு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் டேரக்ட் வோல்டேஜ்னு சொல்லலாம். ஆனால் கரண்ட்டுன்றது மரபு வழியாக ஸ்டாண்டர்டாக அந்த காலத்துலன்னு சொன்னதுனால தான் நம்ம இன்றைய காலத்து வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். இதை இப்போயே தெரிஞ்சுக்கோ. ஓ, இதான் விஷயமா? இது என்ன எனக்கு தெரியும். சும்மா தான் உன்னை போட்டு வாங்க, நான் உனக்கு தெரிதான்னு பார்ப்போன்னு போ.